என்னது ஏஐ நம்ம ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணுதா? ஃபியூச்சரை ஏஐ கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ணுதான்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? ஏஐ ஜோசியம் இன்னைக்கு இவனை வச்சு தான் பண்ண போறோம். ஹாய். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. ஏஐ ஜோசியம் பாக்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இவன் கையை வச்சு நம்ம ஜோசியம் பார்க்கலாம். உங்களுடைய ரேகையின் பெயர் நெடுமணியும் கோண ரேகை. கடைசி வரைக்கும் எந்த தொழில் செஞ்சாலும் உருப்படாம சோத்துக்கு தண்டமா பூமிக்கு பாரமா தண்ட சோறு திருட்டு போய் சேர வேண்டியதுதான். ரேகையே இல்லையப்பா. சரி, படிப்பு வரும், பணம் வரும், பதவியும் வரும். ஐயா அப்ப காதல்? காதல் உங்க அம்மாட்ட சொல்றேன். காதல் வருதா இல்லாட்டி என்ன வருதுன்னு பாப்போம். ஓகே. இந்த ஜென்மத்துல உங்களுக்கு திருமண யோகமே இல்ல. இதுக்காகவே ஒரு புது அக்கவுண்ட் கிரியேட் பண்ணி ChatGPT லாகின் பண்ணிருக்கேன். பார்க்கலாம். உன் கையை காமி. ஓகே, என் கை போட்டு எடுத்தாச்சு. பேஸ்ட் ஆன் தி பாம் இமேஜ் அனலைஸ் தி பர்சனாலிட்டி, கரியர், மணி அண்ட் ஃபியூச்சர். லவ்வையும் போட்டுருலாம். அதுக்கு எடுத்துக்கு நாங்க சூர்யா, உங்களோட வாழ்க்கை கரெக்டா இருக்கான்னு பாருங்க. Personality. Your headline is long and slightly curved. This usually indicates a practical thinker with creativity. You likely balance logic and intuition. அப்படின்னா என்னன்னு எனக்கு தெரியாதுங்க. ஏங்க அப்படி பண்றீங்க? This palm look like broad and strong. Often linked to grounded, reliable and hardworking personality. Fingers are fairly straight, suggest honesty, discipline and straightforward communication. கரெக்டா? Correct. சூப்பர். ஓகே. Your heart line appears moderate and slightly curved. You are emotionally balanced and not overly dramatic but still caring. கரெக்டா? யா தவிர வேற ஏதாச்சும் சொல்லுங்க. You likely value loyalty and stability in relationship rather than casual connections. அதுக்கெல்லாம் ஒரு முகராசி வேணும். உங்களை பார்த்தா சிறைவாசி மாதிரி தெரியுது. ஓகே, அடுத்தது career. ஜோசியெல்லாம் பார்த்து முடிச்சாச்சு. அது கரெக்டா சொல்லிருக்கா தப்பா சொல்லிருக்கான்னு பார்க்கலாமா? ஏய், எல்லாத்தையுமே ஜென்ரிக்கா தான் ஆன்சர் சொல்லியிருக்கு. ஸோ என் கைக்கும் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். என் கையில டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது என்னோட அக்கௌண்ட்ல ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ இதோட பெட்டராகவே சொன்னது அண்ட் கொஞ்சம்லாம் கரெக்டாகவே சொன்னது. ஸோ அது ஏன்னா என்னோட சாட் ஹிஸ்டரி எல்லாம் யூஸ் பண்ணி சொல்லியிருக்கு. ஸோ அதனால அது கொஞ்சம் பெட்டரா சொல்லியிருந்தது. ஸோ இவ்வளவுதான். ஏஐக்கு ஜோசியம்லாம் பார்க்க தெரியாது. இப்போ ஏஐட்ட உங்க கை போட்டோ கொடுத்து அது ஜோசியம் பாரு அப்படின்னு சொன்னா அது ஒரு ரிசல்ட் எல்லாம் கொடுக்குது. அது எப்படி ஒர்க் ஆகுது இன்டர்னலா, அது ஒரு சின்ன அவுட்லைன் மாதிரி பார்க்கலாம். ஸோ இப்போ ஏஐட்ட நம்ம கை போட்டோ கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த கை போட்டோ என்ன ஆகும்னா சின்ன சின்ன பீசஸா பிரிக்கும். ஸோ அந்த சின்ன சின்ன பீசஸ் தான் பிக்சல்னு சொல்லுவோம். ஸோ இந்த பிக்சல் என்ன ஆகும்னா அது ஒவ்வொரு பிக்சலுக்குமே ஒரு கலர் உண்டு. ஸோ இந்த கலர் அதை நம்பரா கன்வெர்ட் பண்ணும் ஏஐ. ஸோ ஏஐக்கு கை தெரியாது, நம்பர் தான் தெரியும். ஏஐ அந்த நம்பரை வச்சு அதுக்கு ஆல்ரெடி இருக்கிற டேட்டாவெல்லாம் கம்பேர் பண்ணி க்ளோஸா மேட்ச் ஆகிற டேட்டா வச்சு ஒரு ரிசல்ட் கொடுக்கும், ஒரு ப்ரெடிக்ஷன் கொடுக்கும். ஸோ அப்படிதான் இந்த ஏஐ ஒர்க் ஆகுது. ஏஐக்கு ஃபியூச்சர்லாம் தெரியாது, நம்பரும் பேட்டர்ன்ஸ் மட்டும் தான் தெரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. பாய். ஒரு நிமிஷம் அப்படியே இந்த மாதிரி கோலாரா ChatGPT யூஸ் பண்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிட்டு போயிருங்க. பாய்.